நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாகி, என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாகி, என் எல்லைகளில் எல்லாம் ஜெயக்கொடியே. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாகி, என் எல்லைகளில் எல்லாம் ஜெயக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேசக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேசக்கொடியே. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் நேசையா. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாகி, என் எல்லைகளில் எல்லாம் ஜெயக்கொடியே. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாகி, என் எல்லைகளில் எல்லாம் ஜெயக்கொடியே, ஜெயக்கொடியே, ஜெயக்கொடியே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 81 வசனங்கள் 13, 14. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரனாகி தாவீதை கொண்டு கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம ஒவ்வொருட்டையும் சொல்கிறார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து நடந்தால் நலமாயிருக்கும், என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும்னு சொல்லி எவ்வளோ ஆசையா நல்லா இருக்கும்ல. நம்ம சொல்லுவோம்ல, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல. அதை மாதிரி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுறார், என் பிள்ளைகள் என் ஜனம் என் வழிகளில் நான் சொல்கிறபடி நான் சொல்கிறதுக்கு ஏற்று நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஆசையாக சொல்கிறார். அப்படி நடக்கும்போது நான் என்ன சொல்கிறேன், சீக்கிரத்திலே அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். நம்மளுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர் தமது கையை உயர்த்துவார், நம்ம சத்துருக்களை தாழ்த்தி போடுவார். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான், நாம் அவர் சொல் கேட்டு நடக்கணும், அவர் வழியில் நடக்கணும். ஆசைப்படுறார் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். எவ்வளோ நல்லா இருக்கு என் பிள்ளை, என் சொல் கேட்டு நடந்தா என் வழியில் நடந்தால் நல்லா இருக்குன்னு ஜெபம் பண்ணலாமா? அப்பொழுது நாம் அவர் சொல் கேட்டு நடக்கும்போது, அவர் வழியில் நடக்கும்போது நம் சத்துருக்கள் தாழ்த்தப்படுவார்கள். நம் கையை உயர்த்துவார், நம்மை உயர்த்துவார். நம் சத்துருக்களுக்கு விரோதமாய அவர் ஜெயக்கொடியேற்றுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான இரவெளிக்காக கொடா கோடி நன்றியப்பா. நன்றி தகப்பனே, இந்த நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கோடி கோடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றி நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே ஒவ்வொரு முண்டை கரத்திலே தருகிறோமப்பா. அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை நீங்க தாழ்த்தி போடுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் கோட்டை தகர்க்கப்படுவதாக கர்த்தாவே. அப்பா, அந்தகார கிரியைகள் நிர்மூலமாவதாக கர்த்தாவே. உடைய வல்லமுள்ள கரத்திலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தருகிறோமப்பா. உடைய பிள்ளைகளை உயர்த்தி உங்கப்பா, சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போவார்களாக. உமக்கு பிரியமா நடக்க ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பல ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.